மக்களே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்துட்டு ஃபிஷ் கூட என்னென்ன ஆட் பண்ணியிருக்கணும், கார்ன்ஃப்ளவர் மாவு 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வெறும் மிளகாத்தூளை சேர்த்துருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கோம், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். போட்டு அழகாக நல்லா பிரட்டி இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆன பிறகு நாம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆனது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நல்லா ரொம்பவும் கருக விட்டுறாமல் ரொம்பவும் அப்படியே வேகாமலும் இல்லாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு பொன்னிறத்தில் வரும்போது நம்ம அதை எடுக்கணும். சரிங்களா, கோல்டன் கலரில் இருக்கணும். இது இப்போ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம இதை எடுப்போம். சரிங்களா, எடுத்துகிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. இந்த கரெக்டான ஸ்டேஜில் நம்ம இந்த கோல்டன் கலரில் நல்ல ரொம்ப தீயவும் விடாமல் ரொம்ப வேகாமையும் இல்லாமல் இந்த மாதிரி முறுமுறுன்னு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எண்ணெயை நம்ம கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்குவோம். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சூடாகிட்டு, உங்களுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி எண்ணெய் கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சா, அப்போது நம்ம திரும்பி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். சரிங்களா, அடுத்த ஏதோ போட ஆரம்பிச்சிருவோம். லைட்டாக நம்ம இது போட்டாச்சு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா எப்படி இந்த நுரை வந்துட்டு அடங்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, முழுசாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம அதே ஸ்டேஜுக்கு வந்தோடனே திருப்பிட்டு அடுத்த பக்கத்தை வேக வச்சுக்கலாம். அப்படியே வேகட்டும், கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அப்படியே இந்த மாதிரி நல்லா பெரிய மீனாக வாங்கிக்கிங்க. அப்போ தான் அதனுடைய பீஸ்லாம் பெருசாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்துட்டு. நம்ம அடுத்த ஷிஃப்ட்டு போட்டோம் இல்லையா, அதனால் பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ அதை அடுத்த பக்கத்தில் திருப்ப வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நம்ம அதை அப்படியே இப்போ லைட்டாக திருப்பி போடுவோம். திருப்பியாச்சு. இந்த பக்கம் வேகட்டும் இன்னும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வரட்டும். நல்லா வெந்தால் தான் மீன் சீக்கிரம் கெடாது. அது இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒரு பக்குவமான ஒரு டேஸ்ட் இருக்கும். சரிங்களா, அப்படியே பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த ஃபிஷ்ஷோ வந்துட்டு ஃப்ரை ஆகுறது. எத்தனை பேருக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்து பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செஞ்சு நம்ம சேனலில் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேலேயும் சப்போர்ட் பண்ணுற நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க, அது நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, நல்லா இந்த மாதிரி கோட்டிங் நல்லா அது மேலே ஒட்டணும். நல்லா
கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நல்லா ஃபுல்லாகவே போட்டுருங்க. அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தண்ணி எல்லாத்தையும் முதல்ல இழுத்துருங்க, சரிங்களா? அப்படியே நல்லா அந்த கோட்டிங் வந்து நம்ம மேலே அது மேலே ஒட்டணும். அது அப்போ தான் அந்த தனியாக பிரிஞ்சு வராது. ஃபிஷ்ஷும் மாதிரி அந்த எதுவுமே இல்லாமல் கோட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கோட்டிங் கூட சேர்ந்து வரும்போது. சரி, அடுத்த இதில் நம்ம அப்படி கொஞ்சம் கண்டினியூ பண்ணிப்போம். இது வெந்துச்சா நான் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடலாம். இதே போல் மற்ற வீடியோக்களுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போட முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோ நல்லா இருந்ததா இல்லையா, இல்லை எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நீங்களும் இந்தமாதிரி சுவையான மீன்களை நீங்களே பிடிச்சி அதை ஃப்ரெஷ்ஷாக நீங்களே க்ளீன் பண்ணி சமைச்சு பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு தில்லு, அந்த ஒரு சுவாரஸ்யம், ஒரு செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலு நீங்களே அதை எல்லாத்தையுமே பண்ணும்போது ஆஹா செம்மடா அப்படின்னு அது நல்லா வந்திருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மீன் பிடிக்கணுன்றவங்க அந்த மாதிரி லைக் பண்ணிங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. டடா.